என்ன செய்யணும் கொள்ளணும் மட்டும் எங்களுக்கு மார்க்கெட்டிங் டீம் இருக்கு, மார்க்கெட்டிங் பிளான் இருக்கு, நாங்கள் அதன்படி செய்கிறோம். இது எனக்கு ஒரு ப்ரொமோஷன். நீங்களா குளத்துனீங்க? அங்கால குளத்துனீங்க, இங்க பாக்குறீங்களா என்ன நடக்காண்டு? சந்தோஷமா இப்ப கொஞ்சம் பேருக்கு சந்தோஷமா இருக்குது. போட்டேன் எரியுதுன்னு சொன்னா 10 எரியுறாக்களுக்கு இப்ப பெரிய குழப்பமா இருக்கும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு சரியா அருணாச்சலர் பக்கத்து தாத்தா வச்சேன்னு சொல்லி, ஆனா இவர் சொல்றாரு தமிழர்கள் வைத்தார்களாம். சரியா தமிழர்கள் வைத்தாராம். ஆனா ரீஜா முதலாளி இன்சூரன்ஸ், சரியா இன்சூரன்ஸ் ஒன்று இருக்குது இல்லை, அதுக்காக பக்கத்து வீட்டு ஐயா வச்சிருக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி பொறாம தமிழர்களும் வச்சிருக்கலாம், எல்லாம் நீங்களும் வச்சிருக்கலாம். சரியா வணக்கம். போகிற போக்க பார்த்தா சம்பளம் இல்லாமல் ரீச்சாக வேலை செய்கிறன்னு போல இருக்குது. சரி பரவாயில்ல. இதை பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே உங்களுக்கு நிறைய பேருக்கு கோபம் வரும். எப்படி எடிட் பண்ணி வச்சுருக்கிறான் பாரு, அந்த ஆள் கதைச்சதையும் சனங்கள் கதைச்சதையும் வச்சு கோத்து துண்டு துண்டாக வெட்டி எடிட் பண்ணியிருக்கிறான்னு ஒரு கோபம் வரும். இதைத்தான் நானும் சொல்லியிருந்தேன். நான் இந்த சிரேஷ்ட ஊடகவியலாளர் துண்டு துண்டாக வெட்டி போட்ட நேரம் எனக்கு மனசுக்குள்ளே எப்படி புழுங்கிச்சுதோ இதே விஷயம் தான். அப்போ அவங்களுக்கு இது விளங்கணும், இப்படி நாம் துண்டு துண்டாக வெட்டி போடக்கூடாது. சில விஷயங்கள் சிங்காகிருமே தவிர நாங்களுக்கு கோபம் வரும்ங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அது எந்த புலம்பல், அதை விடுவோம். இப்போ இந்த பண்ணையில் 200 தென்னங்கண்டுகள் எரிஞ்சிருக்குது. கவலைக்குரிய விஷயம். ஒரு விவசாயியாக நான் அதுக்கு கவலைப்படுறேன். அது உண்மையான கவலை தான், அதில் வேறு எந்த கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு பண்ணை இவ்வளவு பெரிய ஆர்கானிக் பண்ணையை வச்சிருக்கிற நேரம் கட்டாயம் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸ் பிளான்ன்ற உங்கள்கிட்ட ஒரு பிளான் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு தான், உங்கள்கிட்ட அப்படி ஒரு பிளான் இல்லாட்டிக்கு அப்படி ஒரு பிளானை ரெடி பண்ணுங்க. வேணுமெண்டா நான் கன்சல்ட் பண்ணுறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை, செய்து தரலாம், ஃப்ரீயாகவே செய்து தரேன், பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு முன்னுக்கு வேலை செய்த திணைக்களங்களில் நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த வறட்சியான காலங்கள் தொடங்கி வறட்சியான காலங்கள் முடிகிற நேரத்தில் வைல்ட் ஃபயர்ஸ் ஸ்ரீலங்காவில் உண்மையிலேயே உருவாக்கப்பட்ட காட்டுத்தீகள் தான் பரவுறதே தவிர இயற்கையான காட்டுத்தீ இலங்கையில் வர்றது குறையும். எப்படின்னா ஒரு குப்பையை எரிச்சா போல் குப்பையில் இருந்து ஒரு குப்பை பறந்து போய் இன்னொரு இடத்துல பட்டு எரிகிறது. என்னடா எல்லாமே காய்ந்த நிலையில் இருக்கும், அதாவது தனி ஈரப்பதம் இருக்காது, அதால் உடனே எரிய பார்க்கும். அப்போ அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் ஃபயர் ஸ்ட்ரிப்னு சொல்லுவோம், அல்லது கினிப்பட்டின்னு சிங்களத்தில் சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துல இருக்கிற புல்லை ஒரு எரிஞ்சு கண்டு வந்தால் கூட அந்த நெருப்பு அடுத்த இடத்துக்கு தொடர்ந்து போகாத மாதிரி இடையில பேரியர்ஸ், இடையில சில இடங்களை துப்புரவாக்கி விடுறது. நீங்கள் ஏற்கனவே உங்களோட தோட்டம் ஆர்கானிக் தோட்டம், நீங்கள் உங்களோட ஆர்கானிக் தோட்டத்துக்குள்ளே அங்கே எடுத்த குப்பைகள் ஒன்றையுமே வெளியில் எரிஞ்சிருக்க மாட்டீங்க, எல்லாத்தையுமே உள்ளே தான் வச்சுருந்துருப்பீங்க. அது அப்போ எரிபற்றக்கூடிய நிலையில் இருந்த பொருட்கள் எரிபற்றி இருக்குது, அதால் அது கூடுதலாக எரிஞ்சிருக்குது, அதால் உங்களுக்கு இவ்வளவு சேதம் வந்துருக்குது. உண்மையிலேயே நீங்கள் சொன்ன மாதிரி பக்கத்து வளவில் இருக்கிற ஐயா ரீச்சாவை கொளுத்தி விடணும்னு கொளுத்தி இருக்க மாட்டேன். நீங்களே சொல்கிறீங்க அவர் உங்களோட நிற்கிறாரு சொல்லி. அப்போ அவர் தன்னை வயலில் கொளுத்தி இருக்கிறார், அது பறந்து உங்களோட வளவுக்குள்ளே வந்திருக்கலாம். அப்போ அது ஓகே. ஆனால் நீங்கள் என்ன செய்யலாம்டா, இந்த சீசன் தொடங்குறதுக்கு முன்னுக்கு இப்போ 9ஆம் மாதம் தானே, நீங்கள் ஒரு 8ஆம் மாதம் முடிகிற கட்டத்தில் உங்களோட தோட்டத்துக்குள்ளே இடையில இந்த ஸ்ட்ரிப்ஸை உருவாக்கி விடுறது. அப்போ அதாவது ஒரு இடத்துல இருக்கிற புல் இருக்கிற சதுரத்துக்கும் அடுத்த புல் இருக்கிற சதுரத்துக்கும் தொடர்பில்லாத மாதிரி நீங்கள் இடையில விட்டுட்டீங்கன்னு சொன்னால், நெருப்பு வந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட இப்போ 200 தென்னை இருக்கிற இடத்த நீங்கள் 20 துண்டாக டிவைட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 தென்னை இருக்கிற இடம் தான் எரிஞ்சிருக்கும், அல்லது ஒரு 20 தென்னை இருக்கிற இடம் தான் எரிஞ்சிருக்கும். உடனே உங்களோட ஸ்டாஃபுக்கோ அல்லது உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். நீங்கள் தீயை கட்டுப்படுத்துறது கூட லேஸ். இப்போ ஒரேடியாக ஒரு 15 ஏக்கரில் தீ பரவிக்கிட்டு போய்க்குள்ள உங்களுக்கு 15 ஏக்கரையும் மொனிட்டர் பண்ண கஷ்டம். இது ஒரு ஏக்கரில் எரிஞ்சுன்னு இருக்கக்குள்ள 200 பேர் போனால் சிம்பிள் காலால் உலக்கியே நூற்றிடலாம். அப்போ அதால் நீங்கள் இந்த டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட் பிளானை ஒன்றை வச்சுக்கலுங்க. முக்கியமாக இந்த நெருப்புக்கு மழை வாரது ஓகே. இப்போ 4 நாள் இல்லை 15 நாள் மழை நின்றா கூட தென்னங்கண்டு பட்டு போகிறதில்லை, அழுகி போகிறதில்லை. அது ட்ரைன் பண்ணுறதுக்கு பிறகு ஜேசிபியை கொண்டு கூட வேலை செய்துக்கலாம். நெருப்பு பார்த்துக்கின்றதுக்கு அழிச்சிட்டு போயிடும். அப்போ அதால் இது ஒரு உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே நான் உங்களை ப்ரொமோட் பண்ணேன்னு எனக்கு நன்றி சொல்லியிருக்கிறீங்க. இப்போயும் நான் உங்களுக்கு நல்லது தான் சொல்கிறேன். நீங்கள் நன்றி சொல்ல வேணாம், பிரச்சனை இல்லை. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது ஹயர் பண்ணக்கூடிய ஆக்களை ஹயர் பண்ணி ஒரு பிளானை செய்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது பிரயோசனப்படும். அதே போல் நீங்கள் கதைக்குள்ள இடையில ஒரு வசனம் எனக்கு காதுக்கு கொஞ்சம் கேட்டுது. தனிபெறல் ஒன்றும் பக்கத்தில் இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட் பிளான் இருந்திருக்கணும் போல், அல்லது அது சம்மந்தமான நாலேஜ் உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ இடையில ஒரு 20-25 தண்ணி பெறல் வச்சுக்கலாம். அவசரம் தான். இப்போ உங்களுக்கு 10 வருஷம் வளர்த்த தென்னை மரம் எரிஞ்சு அழிஞ்சு போகிறத விட இடையில அதுக்குரிய சோர்சஸ், நெருப்பு அதை நூக்கக்கூடிய சோர்சஸ் வச்சுருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். சரியா, உங்களுக்கு நிறைய விளக்கஞ்சல், உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது. என்ன நடந்தாலும் அதை நீங்கள் மார்க்கெட்டிங் டீமை வச்சுக்கண்டு உங்களுக்கு தேவையான மாதிரி மாற்றி கழுவீங்கன்னு சொன்னீங்க. வார
எதிர் விதையான கருத்துக்களை கூட நீங்கள் உங்களோட பிஸ்னஸாக மாற்றுவேன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் தான் எனக்கும் ஒரு சந்தேகம், இது சில வேளை இப்போ பொதுமக்கள் வெளியில் கதைக்கிற மாதிரி நீங்களே கொளுத்தி விட்டுருப்பீங்களோ இன்சூரன்ஸுக்கு என்ற சந்தேகம் எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்குது. நாம் அதை விடுவோம். ஆனால் இந்த மரங்கள் எரிஞ்சதில் உண்மையிலே எனக்கு கவலை தான். என்ன அந்த பிளான் அது இந்த கினிப்பட்டி வெட்டுற வேலையை செய்து வச்சுருந்தீங்கன்னா அடுத்தடுத்த வருஷங்களில் இந்த பிரச்சனை வராது. பக்கத்து வளவு ஐயாவை கூட நீங்கள் பேச வேண்டி வராது. மரம் எரிஞ்சோடனே மரம் எரிகிறதால இப்போ மக்கள் எல்லாருக்கும் வயிற்றெரிச்சல் குளிர்ந்துட்டுன்னு சொல்கிறது அந்த வசனம் வராது. நீங்கள் கதைக்கக்குள்ள மரியாதையை கொடுத்து கதைக்கலாம். இப்போ உங்களை விட வயது கூடுனாக்களை அண்ணன்னு சொல்லலாம், வயசு குறைஞ்சாக்களை தம்பின்னு சொல்லலாம். சொன்னால் உங்களோட மரியாதை இன்னும் கூடுமென்னு நினைக்கிறேன். நன்றி.